பாலசிங்கம் சார், பாஜக அதிமுக கள்ள கூட்டணி வைத்திருக்கிறது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ கூட்டணி முடிவாயிடுச்சு டைரக்டாக. இனி எப்படி விமர்சிப்பீங்க? 2026 தேர்தல் களம் வந்து அதிமுகவும் திமுகவும் தான் இருக்குமான்னு கேட்டிருக்கீங்க. அதுதான் தலைப்பு. கடந்த 50 ஆண்டுகளாகவே அப்படி தான் இருக்குது. திமுக வெர்சஸ் ஏடிஎம்கே என்பது தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை களமாக இருக்குது. ஆனால் இந்த முறை வந்து அதிமுக பாஜகவோடு கூட்டணி வைத்திருப்பது என்பது எதை காட்டுகிறது என்று சொன்னால், அதிலும் குறிப்பாக அவர்கள் கூட்டணி ஆட்சி என்று சொல்லியிருக்கிறார்கள். கூட்டணி ஆட்சி என்று சொன்ன உடனே அந்த கட்சி பலவீனம் அடைந்திருக்கிறது என்று மறைமுகமாக ஒத்துக்கிறாங்க. நாங்கள் பலவீனமாக இருக்கோம். எப்போ ஒரு கூட்டணி ஆட்சிக்கு வந்து ஒரு கட்சி ஒத்துக்கும்னு சொன்னால், தாங்கள் பலவீனம் அடைகிற போது மற்ற கட்சிகளுடைய துணைகள் இருந்தால் தான் வெற்றி பெற முடியும் என்கிற எண்ணம் ஏற்படுகிற போது தான் அது வந்து வரும். இன்றைக்கி வந்து பாஜகவோட அதிமுக கூட்டணி வைத்திருப்பது என்பது இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், பிஜேபி 2வது இடத்திற்கு வருவதற்கு அந்த வேலைகளை செய்யுது. எப்படின்னு சொன்னால், அதிமுகவை முதலில் 2026 அதிமுகவை முதலில் பலவீனப்படுத்திவிட்டு அதற்கு பிறகு திமுகவோட மோத வேண்டும் என்பதுதான் பாஜகவோட திட்டம். ஆகவே தான் இந்த 2026 அதிமுகவோடு கூட்டணி வைத்திருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அதிமுக பாஜகவோடு குறிப்பாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவோடு கூட்டணி வைக்கக்கூடாது என்று நினைத்திருந்தாலும் கூட வக்பு திருத்த சட்டத்துக்கெல்லாம் அவங்க வந்து எதிர்ப்பாக வாக்களித்தாங்க. அப்போது அந்த ஒரு நிலை எடுத்திருந்தாலும் கூட பல நிர்பந்தங்களின் காரணமாக இன்னைக்கு பிஜேபி கூட்டணிக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. குறிப்பாக வந்து செங்கோட்டையின ஒரு துருப்புச்சீட்டாக வந்து பிஜேபி பயன்படுத்துது. ஆகவே தங்களுடைய கட்சி வந்து உடையக்கூடிய அபாயம் இருக்கிறது என்பதை உணர்ந்து தான் எடப்பாடி பழனிசாமி அந்த நிர்பந்தங்களுக்கு ஆளாகி இருக்கிறார். பல்வேறு நிர்பந்தங்கள் இருக்கிறது. அந்த நிர்பந்தங்களுக்கு ஆளாகி தான் இன்றைக்கு பிஜேபியோட கூட்டணி வைத்திருக்கிறது. பிஜேபி இதன் மூலம் என்ன செய்ய இருக்கிறது என்று சொன்னால், அதிகமான இடங்களை பெறணும். கூட்டணி ஆட்சி என்கிற போது அதிகமான இடங்களை வந்து அதிமுகவிடம் கோரும். பிஜேபி தலைமையிலே சில கட்சிகள் இன்றைக்கி இருக்குது அவங்க கூடவே. அதே மாதிரி அதிமுக தலைமையிலும் சில கட்சிகள் இருக்கும். அப்போது பிஜேபி தலைமையில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கெல்லாம் சீட்டுகளை வாங்கி, அதிகமான சீட்டுகளை வாங்கி அவர்கள் தாமரை சின்னத்திலே போட்டி போட நினைப்பாங்க. அப்போ தாமரை சின்னத்தில் அதிகமான சீட்டுகளை பெறுகிற போது அவங்க மட்டுமே ஒரு 15% வாக்குகளை வாங்குகிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். அப்படி வருகிற போது 2வது பெரிய கட்சியாக நாங்கள் தான் அடுத்து வரப்போகிறோம் என்பதை உறுதி செய்வதற்காகத்தான் வந்து வருது. அப்போ பிஜேபி தான் இதனால் பலனடைய போகிறார்களே வழிய அதிமுக இதனால் பலனடைய போவதில்லை. சரி, பிஜேபி நீங்களே சொல்றீங்க ஒரு 15% வாக்குகளை பெற்று விடுவார்கள் இந்த புள்ளியில சொல்றீங்க. ஆனால் அதிமுக பிஜேபி இன்னும் சில கட்சிகள் தேமுதிக இருக்கு, பாமக இவர்கள்லாம் முரணியில் இணைகிற போது திமுகவில் ஏற்கனவே இருக்கக்கூடிய கூட்டணி, திமுக ஆட்சிக்கு இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி, இந்த ரெண்டையும் ஈக்குவல் ரேஷியோவில் வைக்கும் போது அதிமுக பலமாக தானே இருக்கு. 2021 அந்த 2 கூட்டணிகளுக்குமான இடைவெளி என்பது ஏறத்தாழ 6-7% வாக்குகள் அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும். அதே போல் 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் 2 கட்சிகளுக்கு, அதாவது திமுக அதிமுக, இப்போ தனியாக தான் பிஜேபி அணி தனியாக இருந்தது, தேசிய ஜனநாயக கூட்டணி. தேசிய ஜனநாயக கூட்டணியும் அதிமுக ஓட்டுகளையும் சேர்த்த போதும் கூட மறுபடியும் ஏறத்தாழ 6-7% வாக்குகள் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆகவே நீங்கள் சொல்கிற மாதிரி ஆன்டி இன்கம்பன்சி இருந்ததுன்னா 3 ஆண்டுகளுக்கு பிறகு அவங்க வந்து ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு 2024 தான் தேர்தல் நடக்குது. அப்போ வந்து ஆன்டி இன்கம்பன்சினா குறைஞ்சிருக்கணும். ஆனால் 2021 என்ன மாதிரியான வாக்கு சதவீதம் பெற்றிருக்கிறார்களோ அதே ஏறத்தாழ அதே வாக்கு சதவீதத்தை 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனையும் அசம்பிளி எலெக்ஷனையும் மக்கள் ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க. ஆகவே இந்த தேர்தல் உங்களுடைய புரிதல்ல கேட்க, பார்லிமெண்ட் எலெக்ஷனையும் அசம்பிளி எலெக்ஷனையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்களா? பாராளுமன்ற தேர்தல் வேறு மாதிரி பார்ப்பாங்க, அசம்பிளி தேர்தல் வேறு மாதிரி பார்ப்பாங்க. அது மாநில தேர்தல் என்பது கண்டிப்பாக வேற மனநிலையில் தான் மக்கள் பார்ப்பாங்க. அதனால 2021 வாக்கு வித்தியாசம் 2% அதுக்கு பிறகு 7 இருந்துச்சு. இப்போ 5 வருடத்திற்கான ஆன்டி இன்கம்பன்சி அந்த 2% என்ன பண்ணிரும்? ஆனால் இப்போ மோடி கூட 3வது முறை ஆட்சிக்கு வந்திருக்காரு. ஆன்டி இன்கம்பன்சி இருக்கணும் இல்லை? ஆன்டி இன்கம்பன்சியை தாண்டி சில காரணங்களும் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் இந்தியாவிலே வந்து இன்றைக்கி ஜிடிபி 9.69% இன்னைக்கு வளர்ந்துருக்குது. எல்லா துறைகளிலும் வளர்ந்துருக்குது. எல்லா விதமான வளர்ச்சி, இன்க்ளூசிவ் growth. இப்போ குஜராத் மாதிரி இல்லை. பிரச்சனைகள் குறித்து பேச மாட்டாங்களா சார்? யாரு? பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. பிரச்சனைகள் குறித்து பிரச்சனைகள் இன்னைக்கு என்ன? மும்மொழி கொள்கை. நீங்க குரல் கொடுக்குறீங்க. பிஜேபியோட அதிமுக நெருக்கடி இருக்கு. அதிமுக தான் நெருக்கடி இருக்கு. ஏன்னா மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிற பிஜேபியோட கூட்டு.
இருமொழி கொள்கை தான் அவங்களுடைய வந்து கொள்கை. ஆனால் வந்து அன்னைக்கு வந்து பிஜேபியோட சேர்ந்திருக்காங்க. இன்னொன்னு நீட் எதிர்ப்பு என்பது அதிமுகவினுடைய நிலைப்பாடு. ப்ரோக்ராம்னு ஒன்னு இருக்கு, அதுல இருமொழி கொள்கையில இருந்து எல்லாத்தையும் சொல்லி தானே முடிவு எடுப்பாங்க. அதுதான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் உடைய செயல் திட்டம் என்பது அதிமுகவை பலவீனம் செய்வது. எப்படி பலவீனம் செய்வது? மகாராஷ்டிராவை போல சிவசேனா கட்சியை எப்படி பலவீனப்படுத்தினார்களோ, பீகாரில் நிதிஷ்குமார் கட்சியை எப்படி பலவீனப்படுத்தினார்களோ அதே சொல்றீங்க. ஆனா 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் இது வெற்றி கூட்டணியா இருக்குமா? 26க்கு பிறகு அதிமுகவோ பாஜகவோ எப்படி மாறுகிறது? 2026ல அதிமுக பிஜேபி கூட போனதுனால திமுகவினுடைய வெற்றி உறுதியாகிவிட்டதுன்னு நான் சொல்றேன். பிஜேபியோட கூட்டணி வைத்ததுனால அவங்களுக்கு மைனாரிட்டி ஓட்டு ஒட்டுமொத்தமாக பிஜேபி அதிமுகவுக்கு போறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் என்ன ஸ்ட்ராட்டஜி அவங்க எடுத்திருக்காங்கன்னு சொன்னால், இவ்வளோ அதிமுகவும் பிஜேபியும் 2021 கூட்டணி ஒன்றா சேர்ந்து போட்டிட்டாங்க. ஆனால் 2024 தனியாக போட்டிட்டாங்க. ஏன்னா மைனாரிட்டிஸ் ஓட்டு வந்து நமக்கு கிடைக்கல என்பதற்காக 2024 வந்து அவங்க தனித்தனியாக பிரிஞ்சு பார்த்தாங்க. ஆனாலும் தோல்வி அடைஞ்சாங்க. இதற்கு பிறகு தான் இன்னொரு துருப்புச்சீட்டை வந்து இறக்குறாங்க தமிழ்நாட்டு அரசியல் களத்தில். அதுதான் தாவேகா. தாவேகாவை இறக்கிய பிறகு என்னன்னா, இப்படி மைனாரிட்டிஸ் ஓட்டி தலித் ஓட்டி கொஞ்சம் சிதறடிக்க முடியும், அப்படியாவது நம்ம வந்து திமுக வெற்றி பெற முடியும் என்கிற அந்த கணக்கின் அடிப்படையில் தான் தாவேகா இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் வந்து தாவேகாவையும் பாஜகவோடு சேர்க்கிறீங்களே சார்? பிஜேபி ஆர்எஸ்எஸ் செயல் திட்டங்களே தாவேகாவும் ஒன்று. எதை வச்சு சார்? ஆமா, அவங்களுடைய கொள்கையை பாருங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல தான் பவன் கல்யாண் எந்த நிலையில வந்து இந்த கட்சியை ஆரம்பிச்சு கொள்கை தலைவரா பெரியாரை ஏற்றிருக்கக்கூடிய ஒரு கட்சியை நீங்க ஆர்எஸ்எஸ் அப்படின்னு சொல்றீங்க. பவன் கல்யாணும் ஜோதிராவ் பூலே வந்து கொள்கை ஆசனம் ஏத்துக்கிட்டாரு, அம்பேத்கர் வந்து கொள்கை ஆசனம் ஏத்துக்கிட்டாரு. இன்னைக்கு எங்க இருக்காரு அவரு? பிஜேபி ஆர்எஸ்எஸ் உடைய ஊழியரா நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதுதான் நிலைமை. அதே நிலைமை தான் இன்னைக்கு தாவேகா இன்னைக்கு வந்து கொள்கை ஆசனா பெரியாரையும் அம்பேத்கர் ஏற்றுக்கொண்டிருந்தாலும் கூட அவர்கள் போய் செல்ல வேண்டிய பாதை எங்கே போகுதுன்னா ஆர்எஸ்எஸ் நோக்கி பிஜேபியை நோக்கி தான் அவங்க போவாங்க. அதற்கான ஒரு துருப்பு சீட்டு தான் இன்னைக்கு. ஏன் தமிழ்நாட்டு மக்களுக்காக முடிக்கிற, அதாவது அதிமுக பிஜேபி மறுபடியும் ஏன் கூட்டணி வச்சாங்கன்னு சொன்னா, மைனாரிட்டிஸ் ஓட்டு நமக்கு வராதுன்னு தெரிஞ்சும் கூட மைனாரிட்டிஸ் ஓட்டை பிரிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது என்பதை புரிந்து கொண்டு தான் தாவேகாவை கொண்டு வந்திருக்காங்க. இந்தியா தாவேகா ஓட்டுகளை பிரிக்கும் அப்படின்னு சொன்னால் அதிமுக ஆபத்து தானே? இல்ல, அதுதான் சொல்றேன். அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி தான் எடுப்பாங்க எப்பவுமே. வந்து பிஜேபி வந்து வெறுப்பு அரசியலை விதைத்து இஸ்லாமியர்கள் ஓட்டே எங்களுக்கு வேணாம், சிறுபான்மையினர் ஓட்டே எங்களுக்கு வேணாம் என்பது என்ன பொருள்னு சொன்னா, சிறுபான்மையினர் ஓட்டுகள் எங்களுக்கு வேணாம், இந்துக்கள் மெஜாரிட்டி, இந்து மெஜாரிட்டி. அந்த கால்குலேஷன் கரெக்ட்டா இருந்தா திமுக ஆபத்து தானே? அதுதான் சொல்ல வரேன். இந்து மெஜாரிட்டி ஓட்டு எங்களுக்கு போகுது அப்படின்னு சொல்லும்போது ஏன் அப்படி சொல்ல வராங்கன்னா, மைனாரிட்டிஸ் ஓட்டை சிதறடிச்சு பல கட்சிகள் பல்வேறு ஜனநாயக சக்திகளாக இருக்கக்கூடிய கட்சிகள் அதை பிரிச்சுக்கிட்டாங்கன்னா ஈஸியாக வந்து இந்துத்துவ அந்த மெஜாரிட்டி என்பதை சொல்லி அதை போலரைஸ் பண்ணி நம்ம வெற்றி பெற முடியும் என்பது தான் பிஜேபியோட செயல் திட்டம். அதே தான் இன்னைக்கு தமிழ்நாட்டிலும் தாவேகாவின் மூலமாக ஒரு புறம், இன்னொரு பக்கம் நாம் தமிழ் கட்சியின் மூலமாக திராவிட வெறுப்பு என்கிற இன்னொரு அரசியல், இந்த அரசியலெல்லாம் எதிர்த்து திமுக வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இருமொழி கொள்கை என்பதை வந்து உறுதியாக இருக்குது. தமிழ்நாடு அரசு தொகுதி வரையறை இன்றைக்கு உறுதியாக இருக்குது. வக்ஃப் திருத்த சட்டம் இன்னைக்கு உறுதியாக இருக்குது தமிழ்நாட்டு அரசை பொறுத்தவரை. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு இன்க்ளூசிவ் குரோத் இருக்குது என்பதை கண்கூடா நம்ம பார்க்குறோம். மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு டபுள் என்ஜின் நீங்கள் கூட ஒரு கேள்வி கேட்டீங்க. ஒரே மாநில கட்சி இங்கே ஆட்சி செய்வதும் மத்திய ஆட்சியும் ஒன்றாக இருந்ததுன்னா இங்கே ஈஸியாக இருக்கும், வளர்ச்சி திட்டங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொன்னீங்க. ஏன் உத்தரப்பிரதேசம் என்ன வளர்ச்சி இருக்குது, பீகார்ல என்ன வளர்ச்சி இருக்குது, குஜராத்ல என்ன வளர்ச்சி இருக்குது, என்ன மாதிரியான அவங்க ஜிடிபியோ அல்லது மற்ற நிறைய நிதி கொடுக்கறாங்க, கல்வியிலோ சுகாதாரத்துல நிறைய நிதி கொடுக்கறாங்கன்னு சொல்றீங்க. நிறைய திட்டங்களை அந்த மாநிலங்களுக்கு தான் கொடுக்கறாங்க, நீங்க தானே பேசுறீங்க. அவங்க தான் கொடுக்கறாங்க. என்ன வளர்ச்சி இல்ல, இதுவரைக்கும் வளர்ச்சி இல்ல. இப்ப தமிழ்நாட்டினுடைய வரி வருவாய் அங்க போய் சேருது. ஆனாலும் அவங்களுக்கு என்ன வளர்ச்சி இருக்கு? இப்பதான் நிதி அதிகமா கொடுக்கறாங்க. வளர்ச்சி திட்டத்துக்கான ஸ்கீம்ஸ் இப்பதான் அதிகமா அனௌன்ஸ் பண்றாங்க. இப்ப மட்டும் கொடுக்கல, தொடர்ந்து கொடுத்துட்டு தான் வராங்க. உத்தரப்பிரதேசம் போன்ற அதாவது ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள்ல தொடர்ந்து தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணும்போது, தென்னிந்தியா மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது அதிகமான வருமானம் வருவாய் அங்கதான் போய் சேருது. அங்கதான் அந்த வரி வருவாய் எல்லாம் அங்கதான் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆனாலும் கூட அவர்களால தொழில் வளர்ச்சியில அல்லது மற்ற இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட்ல அவங்க முன்னேறி இருக்காங்களான்னா இல்லை. ஆகவே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுக தலைமையிலான கூட்டணி ஒரு கொள்கை கூட்டணியாக இருப்பதனாலும் கடந்த 3 தேர்தல்களில் இருக்கக்கூடிய அந்த தொடர் வெற்றியை நாம் கணக்கில் எடுத்து பார்க்கிற போது
திமுக கூட்டணி இந்த பிஜேபி அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று நாங்கள் முழுமனதாக நம்புகிறோம். சரி சரி.